மாவட்டத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி விழுந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறியாமல் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் உணவை அருந்திக் கொண்டிருந்தபோது உணவை உட்கொண்ட சுமார் 44 மாணவர்களுக்கு அடுத்தடுத்து வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட 44 மாணவர்களையும் பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து பள்ளிக்கு விரைந்த பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் நிலை குறித்து அறிய உள்ளே செல்ல முயன்ற நிலையில் பள்ளி நிர்வாகம் அவர்களை அனுமதிக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிலைமை கைமீறி சென்றதால் துணை ஆணையர் சரவணன் தலைமையில் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் பள்ளி மாணவர்கள் அனைவரும் நலமாக உள்ளதாகவும் பள்ளி விழுந்ததாக சொல்லும் நிலையில் விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் கூறினார். மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக விடமாட்டார் உதயநிதி ஸ்டாலின் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாளை மாலை பிரதமர் மோடி தலைமையில் திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்த மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேகாவை என்டிஏ கூட்டணிகள் இணைப்பது குறித்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்க வேண்டும் என கூறினார். தமிழகத்திற்கும் தமிழக கலாச்சாரத்திற்கும் எதிராக செயல்படும் உதயநிதி ஸ்டாலினை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என சாடினார். மேலும் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக விடமாட்டார் உதயநிதி ஸ்டாலின் என தான் சந்தேகப்படுவதாகவும் விமர்சித்தார். தொழில்நுட்ப வளர்ச்சியில் புதிய வகையான குற்றங்கள் உருவாகி வரும்போது அதனை விரைவாக கண்டுபிடித்து அதனை நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவலர்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி அரசு காவல்துறையில் 15 ஆண்டுகளாக காலியாக இருந்த 70 உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையில் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பலப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் மாநிலத்தில் குற்றங்கள் குறையும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். தொழில்நுட்ப வளர்ச்சியில் புதிய வகையான குற்றங்கள் உருவாகி வரும்போது அதனை விரைவாக கண்டுபிடித்து அதுபோன்ற குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் மிகுந்த கவனமாக காவல்துறை இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இப்போது காவல்துறை பணிக்கு வருபவர்கள் பயிற்சி பெறும் போதே நன்றாக பெற்று மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது என்பதை உருவாக்கி தர வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தொழில்நுட்ப வளர்ச்சி, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் புதிய வகையான குற்றங்கள் உருவாகி வரும்போது அதனை விரைவாக கண்டுபிடித்து அதுபோன்ற குற்றங்கள் வராமல் இருப்பதற்கு நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டுமோ அதனை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாகும். அதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய துறைகளில் பணிக்கு வருகின்ற பணியாளர்கள் பார்க்கலாம், மிகவும் உயர்கல்வி பெற்றவர்களாக ஒரு நல்ல கல்வி பெற்றவர்களாக இருப்பதை நான் பார்க்கணும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா பிடெக் முடித்தவர்கள் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பிடெக் முடித்தவங்க நம்மகிட்ட 20 பேர் இருக்காங்க. பிடெக் படிச்சுட்டு வந்தவங்க இந்த மாதிரி நல்ல கல்வி நல்ல மற்ற ஏனைய எம்காம் எம்சிஏ இது மாதிரி படித்துட்டு வருகின்ற இளைஞர் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி நல்ல கல்வி பெற்றவர்கள் உயர்கல்வி பெற்றவர்கள் நீங்கள் இது போன்ற பொறுப்பான பதவியில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று என்னுடைய எண்ணம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை வெட்டி படுகொலை செய்த மர்ம கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே வரலொட்டி ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் திருப்பதி தனது இருசக்கர வாகனத்தில் வில்லிபத்திரி அருகே சென்று கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது இவருக்கு எதிரே வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை கீழே தள்ளிவிட்டு கையிலிருந்த அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் பயங்கரமாக தாக்கி வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் இச்சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் அங்கிருந்த பொதுமக்களிடம் விசாரணை நடத்தியதில் திருப்பதிக்கும் அதே கிராமத்தை சார்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறியதாக தெரிகிறது. இதனால் அவர்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இணைப்பு சாலையை 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தென்காசி சாலை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் புதிதாக இணைப்பு சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலை அமைப்பதற்கு அரசு சார்பில் திட்டப் பணிகள் குறித்து பெயர் பலகையை 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சாலையை திறக்க வந்த வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மேடை அருகே உள்ள சாலை திட்டப்பணிகள் குறித்து பெயர் பலகை திறக்கும் போது அதில் 30 கோடியில் அமைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் இவ்விழாவில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் இந்த சாலையை 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டதாக கூறியதால் மேலும் அரசு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் சாலை அமைப்பதற்கு முன்பாக இந்த பகுதியில் விபத்துகள் அதிகமாக நடைபெற்றது எனவும் இந்த விபத்தில் ஒரு தாய் மகள் இறந்த கண்குள்ளா காட்சி என்று பேசியது குறித்து சமூக ஆர்வலர்கள் சட்டமன்ற உறுப்பினர் குழப்பத்தில் உள்ளாரா என்று கேள்வி எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.